மீன்பிடி தடை காலத்தை முன்னிட்டு கோவையில் மீன்கள் விலை அதிகரித்திருந்த நிலையிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்கிச் சென்றனர். தமிழகத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு மாவட்டங்களிலும் மீன்கள் வரத்து குறைந்து மீன்கள் விலையும் அதிகரித்துள்ளது. கோவையை பொறுத்தவரையில் உக்கடம் மொத்த மீன் மார்க்கெட்டிற்கு வழக்கமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து மீன்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. தற்போது மீன்பிடி தடைக்காலம் என்பதால் அப்பகுதிகளில் இருந்து மீன்கள் விற்பனைக்கு வரவில்லை. இதனால் கேரளா மற்றும் ஆந்திரா பகுதிகளில் இருந்து மீன்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. வரத்து குறைவாக இருக்கும் காரணத்தினால் கோவையில் மீன்கள் விலை அதிகரித்துள்ளது. மத்தி கிலோ 120 முதல் 200 ரூபாய்க்கும், பாறை வௌவால் 600 முதல் 800 ரூபாய்க்கும், நெத்திலி கிலோ 400 ரூபாய் முதல் 600 ரூபாய்க்கும், வஞ்சிரம் கிலோ 1200 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் நண்டு 400 முதல் 500 ரூபாய் வரையிலும் விற்பனையாகி வருகிறது. மீன்கள் விலை அதிகரித்திருந்த நிலையிலும் கோவையில் அசைவ பிரியர்கள் மீன்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். வாவல் என்றால் இப்படி சாப்பிடு, கருப்பு வாவல், ஒரிஜினல் வாவல். 1000 ரூபா போயிட்டு 850 போயிட்டு நல்ல வாவல். இல்லை 200 விலை கம்மி. கொடுவாலாம் விலை கம்மி. அருமையான கொடுவா, சூப்பர் கொடுவா, வாங்கிட்டு போக விலை கம்மி. வாவல் நல்ல மீன், 1 கிலோ 1000 போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஒரு மீன் 4 கிலோ சைஸ், அருமையான மீன். முள் இல்லாமல் சாப்பிட்ற ஒரே வாவல் இதுதான், கடல் வாவல். என்னுடைய பேர் அப்துல் கரீம். கோவை மாவட்ட மீன் வியாபாரிகள் சங்கத்தினுடைய மாவட்ட துணை தலைவராக இருக்கிறேன். இப்போ தமிழகத்தில் வந்து மீன் தடைக்காலமாக இருக்குது. ஆனாலும் மற்ற எல்லா மாநிலங்களிலிருந்து மீன் வர்றதுனால லெவலான விலை தான் இருக்குது. நல்ல மீன் இருக்குது, நல்ல எல்லா வகையான மீன் வருது, நல்ல கூட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது, விலை கம்மியாக கிடைக்கும் இந்த மார்க்கெட்டில். எல்லா மீனும் வரும். வஞ்சர மீன் வருது, பாவல் மீன் வருது, கட்லா மீன், ரோகு மீன், எல்லா மீனும் வரும். மீன் வியாபாரி முஸ்தாக் பேசுகிறேன். அதாவது வந்து தடைக்காலம் 45 நாள் தமிழ்நாட்டில் அறிவிச்சிட்டாங்க. இப்போ கேரளா, கர்நாடகா, விசாகப்பட்டினம் இந்தமாரி வெளி மாநிலத்தில்தான் மீன்கள் வரத்து அதிகமாக இருக்குது. மீனுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை. மீன்கள்லாம் நல்ல வெரைட்டியான மீனுங்க. கேரளா ஐட்டம், தமிழ்நாடு 1-2 இந்த போட்டு மீன்கள்லாம் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. இப்போ என்னென்ன மீன் வருது கேரளா வந்து எல்லா ஐட்டமே இருக்குது. கடலில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம், ஒன்றுடன் எல்லா ஐட்டம் வருது. பாறை, ஐலா, மத்தி, ஊளி, சங்கரா, கிழங்கா, நகர, செம்மீன், வெலை மீன், எல்லா ஐட்டம்ஸும் வருது. இன்றைக்கி என்ன விலை மார்க்கெட்? இன்றைக்கி வந்து மத்தி வந்து 120 ரூபா, 120 ரூபா, பெரிய மத்தி 150, 160 ரூபா, சங்கரா 300 ரூபா. மாமூல் தான், ரெகுலராக எப்போ தடைக்காலம் இல்லாத காலத்தில் என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டில் தான் உக்கட ஹோல்சேல் ரேட்டில் போயிட்டுருக்கு. வஞ்சரம் ஹையஸ்ட்டு வஞ்சரம் வந்து இன்றைக்கி 1200 ரூபா வஞ்சரம் மட்டும். மக்கள் வரத்து நல்லா இருக்குது. மக்களுக்கு அதுக்கு தேவையான சேவையான வகையில் நல்ல மீன்களும் விலை கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். வந்து முகமது அலிங்க, டிஜேஎம் ஃபிஷ்ஷு, உக்கடம், கோயம்புத்தூர் உக்கடம் மீன் மார்க்கெட்டில் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். மீன் தடைக்காலங்கிறனால கேரளா மீன் அதிகமான வரத்து இருக்குது. தமிழ்நாடு மீன் கொஞ்சம் விலை நல்ல விலை இருக்குங்க. கேரளா மீன் கொஞ்சம் விலை கம்மியாகவும் கொஞ்சம் மீன் அதிகமாக வந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மத்தி, ஐலாங்கிறதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. ப்ரான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற மீன் ரகங்கள் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது, தட்டுப்பாடாகவும் இருக்குது. இன்றைக்கி ஹையஸ்ட் மீன் வஞ்சரம் 1200 ரூபா. அது வந்து இப்போ வர்றது இந்த தூண்டி மீன் வந்து லோக்கலில் பிடிப்பாங்க, சின்ன படகு ஃபைபர் போட்டில் பிடிக்கிறது, அதனால தான் அந்த விலை.
இது 1400 இருக்குது தூண்டி மீன். மக்கள் மத்தியில் இப்போ விலை ஜாஸ்திங்கிறனால அவங்க ரொம்ப முகம் சொல்லிக்கிற சூழ்நிலை இருக்குது, ரொம்ப விலைங்கிறனால. ஆனால் பரவாயில்ல, மீன் பிரியர்கள் மீன் விலை இருந்தாலும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. மீன் வரத்து இருக்குது இப்போ.